வணக்கம். வாங்க இன்றைக்கி அம்மா குக்கிங்கில் ரசமும் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் நாங்கள் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரசம் சாதம், கீரை, இந்தமாதிரி வெரைட்டி ரைஸுக்கெலாம் இது நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ரசத்துக்கு வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அம்மா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பருப்பு ரசத்துக்கு நம்ம துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். மூடி போட்டு பருப்பை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகு, சீரகம், இது ரெண்டையும் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். குறைஞ்சிச்சு. இது நம்ம பொடி பண்ணிக்கலாங்க. மிளகு ஜீரகத்தை நம்ம இதில் இடிச்சிக்கலாம். இடிச்சாச்சுங்க. நம்ம இது கூடவே உரிச்சு வச்சுருக்க பூண்டையும் போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுருங்க, இல்லைன்னா கரையாது. இதை நம்ம இப்போ கரைச்சி வடிகட்டிக்கலாம். ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம கரைச்சிக்கலாம். மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம தட்டி வச்சுருக்க மிளகு, ஜீரகம், பூண்டு இதையும் போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அதுவும் நல்லா வெந்துருச்சு. இன்றைக்கி பருப்பு ரசமும் சொன்னோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு, இதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அலசிட்டு வந்துடுறேன். பருப்பு வேக வச்சு இல்லையா குக்கரு, அதிலையே போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டுலாங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சிடும். கிழங்கு பொறுத்து இருக்குது. நான் 2 விசில் தான் விட போகிறேன். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்கிட்ட கல் உப்பு இல்லை, அதனால் சால்ட் தான் போட்டிருக்கேன்.
பாருங்கள், ரசம் நல்லா நுரை கட்டி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அருமையான பருப்பு ரசம் ரெடிங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அருமையான பருப்பு ரசம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சேப்பங்கிழங்கு வேகட்டும், அடுத்து அதை செய்யும். சேப்பங்கிழங்கு வந்துருச்சுங்க. இதை நம்ம நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் எந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணுறாலும் கட் பண்ணிக்கலாம், ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் உரித்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா கலந்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் குழம்பு மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள் அந்த மாதிரி தனி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி வெறும் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளோர் மாவும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மொறுமொறுப்பு தன்மையாக இருக்கும். கார்ன்ஃப்ளோர் மாவு இல்லைன்னா பரவாயில்ல, அரிசி மாவு போட்டுக்கோங்க. கிழங்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கிழங்கு போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது தண்ணியெல்லாம் ஊற்றி கலந்துடாதீங்க. நல்லா கலந்தாச்சு. நம்ம சேப்பங்கிழங்கு இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நான் தோசைக்கல் தாங்க வச்சுருக்கேன். ஒரு முறைன்னு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியாச்சு. திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள், கலரே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மு குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.